சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். மிஸ்டர் லேடிஸ் ஊடக ரசிக பெருமக்களே, பெரும்பாலும் வயதாகிற போது நம்முடைய பொறிகள் எல்லாம் அவர்களுடைய உணர்கிற ஆற்றலை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்க துவங்கி விடுகின்றன. பார்வை மங்கி போகிறது, காது கேட்பது குறைந்து போகிறது, எங்கோ ஒரு சிலருக்கு வாயில் ருசியும் போகும், பெரும்பாலும் போவதில்லை, சிலருக்கு அதுவும் போகும். சர்மம் சுருங்கி பொறுக்கின்றி மேனியில் பூரித்தெழுந்த தோல் சுருக்க விழுந்திடுமே, குதம்பாய் சுருக்கம் விழுந்திடுமே, பொறுக்கின்றி மேனியில் பூரித்து எழுந்த தோல் சுருக்கம் விழுந்திடுமே, பொன்னாலே செய்யாடி போன்ற உன் கன்னங்கள், பொன்னாலே செய்யாடி போன்ற உன் கன்னங்கள் பின்னாலே ஒட்டி விடும். வயதாகிற போது என்ன ஆகும்? அப்ப சொல்றான், ஆடின்னா கண்ணாடி, கண்ணாடி போல இருக்கிற முகம்னு சொன்னா கூட அவனுக்கு திருப்தி இல்லையா. இந்த கண்ணாடியை பொன்னால செய்திருக்காங்களாம். அந்த மஞ்சள் நிறத்தோடு இருக்கிற பூரித்து இருக்கிற அந்த கன்னத்தை அவன் நினைக்கிற போது அவன் கண் முன்னால் வந்து நின்ற காட்சி எது? பொன்னாலே செய்யாடி போன்ற உன் கன்னங்கள் பின்னாலே ஒட்டி வீடும், குதம்பாய் பின்னாலே ஒட்டி வீடும். இந்த வயதானா இப்படி ஒன்று ஒன்றா குட் பை சொல்ல ஆரம்பிச்சுக்கும். அப்படி வயதாகிற போது வருகிற ஒரு மாற்றம் மறதி என்கின்ற ஒரு தொல்லை. மறதிக்கு மருந்து இல்லை என்று உலகமெல்லாம் கை கழுவி விட்டது. சித்தர்கள் மட்டும் சொன்னார்கள், மறதிக்கு மருந்து இல்லையா, மறதியே வெல்ல முடியும் என்பது சித்தர்கள் கண்ட வழி. எத்தனையோ பேர்களுக்கு என்னுடைய அனுபவத்திலே இந்த மறதின்னா அவர்களுக்கெல்லாம் லாங் டேர்ம் மெமரி நல்லா இருக்கும். ஒரு 30-40 வருடத்துக்கு முன்னாடி படித்த பாடல்கள் எல்லாம் ஒப்பிப்பார்கள். அப்படி வயதாகிற போது ஒவ்வொன்றும் குட் பை சொல்லிட்டு போகிறது. அதிலே ஒரு மோசமான விரும்பத்தகாத ஒரு மாற்றம் எதுன்னா மறதி. மறதி எப்படி இருக்கும்? பழைய காலத்துல படிச்சதெல்லாம் ஞாபகத்துல இருக்கும். ஒரு 30-40 வருடத்துக்கு முன்னாலே படித்த பாடல்கள் எல்லாம் அப்படியே ஒப்பிப்பார்கள். இப்போ இருக்கிற சமீப காலத்துக்கு மறந்து போயிடும், எதை எங்க வச்சேன்னு தெரியாது. பேனாவை கொண்டு வந்து எங்கேயாவது வச்சுட்டு அடுத்த நாள் அலுவலகம் போறதுக்கு என் பேனா எங்க, என் பேனா எனக்கு கத்திட்டு இருப்பார். எல்லா பையிலையும் கூப்பிட்டு திட்டுவார், ஏடா நீ எடுத்தியாடா நீ எடுத்தியாடா. யாரும் எடுத்திருக்க மாட்டார்கள், அவர் சட்டை பையிலே தான் இருக்கும். எந்த சட்டையிலே போட்டிருந்து அந்த பேனாவை வைத்திருக்கிறோம் என்று அவருக்கு தெரியாது, மறந்து போயிடும். வைத்த பொருளை எந்த இடத்தில் வைத்தோம் என்பது மறந்து போயிடும். அது ஒரு நினைப்பார். இங்கிருந்து என்ன பண்ணுவார், அதை செய்யணும்னு சொல்லி எங்க அந்த பொருள் இருக்கிறதோ அந்த இடத்துக்கு போவார். எதுக்கு வந்தோன்னு மறந்துடுவார். திரும்ப அங்கிருந்து புறப்பட்ட இடத்துக்கு வருவார், ஞாபகம் வந்துடும், திரும்ப போவார். இப்படி ஷார்ட் டேர்ம் மெமரி, லாங் டேர்ம் மெமரின்னு ரெண்டு மெமரி உண்டு நம்முடைய மூளையில. அண்மை கால நினைவுகள், பழங்கால நினைவுகள். பழங்கால நினைவுகள் ஸ்ட்ராங்கா அது பசுமரத்து ஆணி போல் பதிவுன்னு சொன்னானே, அது அப்படியே பதிஞ்சு போச்சு. அதை சிலதை மறக்கணும்னு நினைக்கிறோம், மறைக்க மாட்டேங்குது. ஆனா இந்த புதிதா நினைவுல வைத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது நினைவுல இருக்க மாட்டேங்குது. இது ஒரு வகையான மறதி. இந்த மறதி இது முத்தி 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 கொஞ்சம் அதிகமானா, நான் பல பேர்களை ட்ரீட் பண்ண, ஒருவர் அவருடைய பெயரை சொல்லலாம், அவர் கோபித்துக் கொள்ள மாட்டார், முத்துசாமி என்று என்னுடைய டயபெட்டிக் பேஷண்ட். அவர் ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் டயபெட்டிஸ்னால மிக சிரமப்பட்டிருந்த போது சித்தர்கள் அருள்னாலே இந்த இனிபன் என்கின்ற மருந்தை அவருக்கு கொடுத்து இந்த டயபெட்டிஸ்லேருந்து விடுபட்டு ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் 10 ஆண்டுகளுக்கு மேலே. அவருடைய தகப்பனாருக்கு இந்த மறதி நோய் வந்து விட்டது. எப்போ? 92 வயதில் மறதி நோய், எபவ் 90. அவர் எல்லாத்தையும் மறந்துடுறார். மறந்துடுறதுனா எப்படி மறந்துடுவார்கள்? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், நம்மளால நம்பவே முடியாது. என்னுடைய துணைவி, என்னுடைய தாத்தா சொல்லுவார், அவங்க அம்மா சொல்லுவாங்களாம், அவர் வீட்டுக்கு வரும்போதே, அம்மா சாப்பிட்டியாமா? எங்கப்பா, அவன் எனக்கு சாப்பாடே கொடுக்கறது இல்லைப்பா. ஆனால் சாப்பிட்ட தட்டு அந்த கட்டிலுக்கு அடியில் இருக்கும். அதாவது வேணும்னே பழி சொல்றது இல்லை, சாப்பிட்டது மறந்து போயிடும்.
ஆச்சரியமா இருக்குல்ல. இப்படிப்பட்ட மறதி இந்த வயதானால் இந்த தோலிலும் கண்ணிலும் வருகிற ஒரு மாற்றத்தை போல நினைவிலையும் மாற்றம் வரும். போய் ஸ்கேன் பண்ணி பார்ப்பார்கள். இது இன்ஃபாக்ஷன் என்று அங்கங்கு ரத்தம் பாய்ச்சல் குறைந்து விட்டது, செல்கள் மடிந்து விட்டன, முதுமையினுடைய மாற்றம், ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவார். அப்போ அவருக்கு மறதி வந்து விட்டு மிகவும் அவதி உறுகிறார்கள் அந்த குடும்பத்தில். என்னை கேட்டு கேட்கிற என்ன பண்றது, நான் கொடுக்கிறேன் வல்லாரை, பிரம்மி, தூதுவளை, அரிசி திப்பிலி, விஷகிரந்தி 5 மூலிகைகள் சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். நினைவாற்றலை மீட்டெடுக்கிற 5 மூலிகைகள். பள்ளிக்கூடத்திலே போகிற மாணவன் நல்லா படிப்பான், இரவெல்லாம் சொல்லி சொல்லி பார்ப்பான், சரியா வரும். பள்ளிக்கூடத்தில் போனால் அதே கேள்வி பரீட்சையில் வந்திருக்கும். அந்த கேள்வித்தாளை பிரித்து எழுத ஆரம்பித்தா அந்த வரி ஞாபகத்துக்கு வராது. மண்டையை தட்டிட்டு இருப்பான். வரி ஞாபகத்துக்கு இல்லை, வரி ஞாபகத்துக்கு இல்லை. ஆனால் நமக்கு தான் ஞாபகத்துக்கு இல்லையே. அப்படி பக்கத்தில் பின்னால் கூட திரும்பி பார்த்து, டேய் இந்த வரின்னா எனக்கு அதான்டா பிரச்சனை, உனக்கு தெரிஞ்சா சொல்லுடாம்மா. டக்குன்னு நினைச்சது நினைவுக்கு வரமாட்டேங்கிறது. அது இளைஞர்களுக்கு இருக்கிற பிரச்சனை. முதியவர்கள் பல பேர்கள், கடைசியா அவர் முத்துசாமியோட தகப்பனார் நன்றாக நினைவாற்றல் திரும்பிய பின்னால் அவருடைய முத்துசாமி வந்து என்கிட்ட சொன்னார், ஐயா வேற ஏதாவது ஒரு மருந்து இருந்தா கொடுங்க, எங்க அப்பா போற போக்க பார்த்தா பழைய பிறவி போன பிறவி எல்லாம் ஞாபகம் வந்துடும் போன்று, அவ்வளவு ஷார்ப்பா அவருடைய மெமரி இருக்கிறது என்று சொன்னார். அப்படி டிமென்ஷியா, அதுக்கு பேர் ஆங்கிலத்திலே டிமென்ஷியா, மறதி நோய். இந்த மறதி நோய்க்கு ஒரு மகத்தான மருத்துவம் மெமரி அப். இந்த மெமரி அப்ப எப்படி செய்யறது, இந்த மெமரி அப்பில் என்ன இருக்கிறது, அதை பற்றி சொல்லுகிறேன். அப்போ இது மாதிரி லாஸ் ஆஃப் மெமரி, அல்ஷிமர் டிசீஸ்ல லாஸ் ஆஃப் மெமரி வரும், பார்க்கின்சோனியத்தில் லாஸ் ஆஃப் மெமரி வரும். இந்த நினைவாற்றல் மங்கி போவதை சரி செய்து கொள்வதற்கு சித்தர்கள் பல வழிகளை கண்டிருக்கிறார்கள். மிகச்சிறந்த ஒரு வழி எதுன்னா மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சியில வாசி யோகம், அதாவது வாசி யோகத்துல பல முறைகள் இருக்கின்றன. வாசி யோகம் பிராணாயாமாவில் 300-400 வகை சொல்லுவார்கள். ஒரு குறிப்பிட்ட வகையான மூச்சு பயிற்சி, இந்த மூச்சை இழுத்து உள்ளே நிறுத்தி வைத்து வெளியிலே விட்டுவிட்டு திரும்ப மூச்சு இல்லாமல் சற்று நேரம் வைத்திருத்தல். அப்படி செய்கிற அந்த மூச்சு பயிற்சியை 4 படிகளிலே செய்கிற மூச்சு பயிற்சி. அந்த மூச்சு பயிற்சி நினைவாற்றலை மீட்டெடுக்க உதவுகிறது. அப்போ லாஸ் ஆஃப் மெமரி, வயதானவர்களுக்கு வருகிற லாஸ் ஆஃப் மெமரி, சாப்பிட்டதை மறந்துடுவார்கள். ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுகிறேன். என்னோடு பணியாற்றியவர் பேராசிரியர் ரபீந்திரன். அவருடைய தாயாருக்கு நெடுநாளாக ஆசை ராமேஸ்வரம் போக வேண்டும் என்று. அவர் கல்லூரியிலே பேராசிரியர் பணியாற்றி கொண்டிருந்தார். கடைசியாக நேரத்தை ஒதுக்கி தாயினுடைய ஆசை அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு தனியாக ஒரு கார் அரேஞ்ச் பண்ணி ஃபேமிலியை அழைத்து கொண்டு வழியில் இருக்கிற எல்லா ஊர்களையும், ஒரு கோவிலுக்கு மட்டும் போகிறோம், எல்லா கோவிலையும் அம்மா இன்னொரு தடவை வரவா போகிறாங்க காட்டும் என்று திருச்சியில் இருக்கிற கோவில்கள், திருச்சியை சுற்றி இருக்கிற கோவில்கள், சமயபுரத்து அம்மன், அதை தாண்டி அப்படியே இருக்கிற வழியில் இருக்கிற எல்லா ஊரில் இருக்கிற கோவில்களையும் காட்டிவிட்டு கடைசியாக ராமேஸ்வரத்துக்கு அழைத்து சென்று ராமேஸ்வரத்தை தரிசனம் செய்து வைத்து அம்மாவை கேட்டார், அம்மா ராமேஸ்வரத்தை தரிசித்த நிறைவு இருக்கிறதா? பா ரொம்ப மகிழ்ச்சிப்பா என்று அந்த தாய் சொன்னதை கேட்டு பூரித்து தாயை அழைத்து கொண்டு வந்தார். திருச்சியை தாண்டி வருகிற போது, அம்மா இப்ப திருப்தி தானே? தாய் சொன்ன சொல்லுதா, திருப்தி தான்பா, எல்லா ஊரையும் காமிச்சேன், இந்த ராமேஸ்வரத்தை காமிக்கலையப்பா. அவர் சொல்லுவார், அதை கேட்கிற போது அந்த மறதியினுடைய தாக்கம் எவ்வளவு மோசம் என்பதை சொல்ல வருகிறேன். அண்மையிலே ஒரு பெண்மணி, அவருடைய தகப்பனார் லாஸ் ஆஃப் மெமரியிலே அவதி விட்டு கொண்டிருக்கிறார். அவரை ஒன்று செய்ய முடியாது, நீங்கள் வீட்டுக்கு அழைத்து சென்று விடுங்கள் என்று மருத்துவமனையில் சொல்லிவிட்டார்கள். அந்த நிலையிலே நம்மிடத்திலே இந்த பிராமி என்கின்ற ஒரு மருந்தையும் மெமரியப் என்கின்ற மருந்தையும் வாங்கி போய் அவர்கள் கொடுத்து 2.5 ஆண்டுகள் அவர் ஆரோக்கியமாக இருந்தார். அவர் என்ன அப்படி பூரித்து கண்ணீர் நீர் மல்க சொல்லுவார்கள், என்னை என்னுடைய தகப்பனார் ரெகக்னைஸ் பண்ணி கொண்டார். என்ன நினைவுக்கு வராது, மகள், மகன், மனைவி
சொந்தங்கள் யாருமே நினைவுக்கு வராது. அப்படியே பிளாங்கா இருக்கும். லாஸ் ஆஃப் மெமரியில கொடுமையான நிலை. அப்படிப்பட்ட நிலையில இருந்தவர் திரும்ப மீண்டும் தன்னுடைய மகளை அறிந்து அடையாளம் கண்டுகொண்டு பேசுகிற அளவுக்கு அவருடைய நினைவு மேம்பட்டது. அப்படிப்பட்ட மேம்பாட்டை தருகிற மூலிகைகளை, மருத்துவத்தை சித்தர்கள் உலகுக்கு தந்திருக்கிறார்கள். நீங்கள் எந்த மருத்துவம் வேண்டுமானாலும் பாருங்கள். எல்லா மருத்துவமும் மக்கள் நலம் வாழ்வதற்கென்று உருவானவைகள் தான். அது ஹோமியோபதியோ அலோபதியோ என்னப்பதியோ பாருங்க. ஆனால் எந்த பின்விளைவும் பக்க விளைவும் எதிர் விளைவும் இல்லாத மூலிகைகளுடைய கூட்டினாலே உருவாக்கப்படுகிற சித்தர்கள் தந்திருக்கிற பிராமி அண்ட் மெமரியப் என்கின்ற 2 தயாரிப்புகள் நான் சொன்ன மூலிகையினாலே ஆக்கப்பட்டவைகள். அதுல என்ன வேடிக்கை, இந்த பிராமி என்கின்ற மூலிகை இருக்கிறது, அதுவும் வல்லாரை என்கின்ற மூலிகை இருக்கிறது. இந்த 2 மூலிகைகளும் எதிரிடை பண்புடையவைகள். அதை எப்படி ஒன்றாக சேர்ப்பது என்பதை கண்டுபிடித்தவன் தன்வந்திரி. தன்வந்திரி ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை என்று சொல்வார்கள். சித்த மருத்துவர்கள் தன்வந்திரியை ஒரு சித்தராக போற்றுவார்கள். அவர் ஒரு பாகத்தை சொல்லியிருந்தார். பிரம்மி மண்டூகபரணி கிருதம் என்று 1977 நான் படித்த போது என்னுடைய நினைவில் ஒரு சின்ன பொறி தட்டியது. பிரம்மி மண்டூகபரணி கிருதம், பிரம்மி மண்டூகபரணி என்கிறாரு. 2 நடு சென்டர் கேட் வாசப்படி மாதிரி ஒரே பொருளை குறிப்பிடுகிற சொற்களாக இருக்கின்றனவே. தன்வந்திரி போன்ற சித்தர்கள் இப்படி ஒரே பொருளுடைய ஒரே மூலிகை 2 முறை சொல்லுவார்களா? அதுல என்ன இருக்கிறது என்று ஆராய்ந்த போதுதான் தெரிந்தது. பிரம்மி என்பது பாக்கோப்பா முனீரி என்கின்ற மூலிகை, மண்டூகபரணி என்பது வல்லாரை, வல்லாரை ஹைட்ரோகாட்டில் ஏசியாட்டிகா என்கின்ற மூலிகை. இந்த 2 மூலிகைகளும் இருவேறு மூலிகைகள் என்பதை உணர்ந்து, அப்ப இதை ஏன் எப்படி தன்வந்திரி சொன்னார் என்பதற்கு அறிந்து கொள்வதற்காக அதிலே வந்திருக்கிற ஆராய்ச்சிகளை எல்லாம் பார்த்தபோது ஒரு அதிர்ச்சி தரும் தகவல் அதில் இருந்தது. ஒன்று, வல்லாரை இஸ் எ செடேட்டிவ். வல்லாரை மூளையை சாந்தப்படுத்தி உறக்கத்தை தருவது. பிரம்மி இஸ் எ ஸ்டிமுலண்ட், உறக்கத்தை நீக்கி ஒரு விழிப்புத்தன்மையை தரக்கூடியது. 2 எதிரிடை பண்புகள். வல்லாரையை அளவுக்கு அதிகமாகவும் சேர்த்து கொண்டால் கூட அது கர்ப்பம் தங்குவதற்கு உதவும். பிராமி கர்ப்பத்தை கலைப்பதற்கு உதவும். 2 எதிரிடை பண்புகள். 2 எதிரிடை பண்புடைய மூலிகைகள். உடனே பயந்துராதீங்க, ஐயோ பிராமியை கொடுக்கலாமா. இதுல இன்னொரு வேடிக்கை என்னன்னா, பிராமி என்று நான் உருவாக்கி இருக்கிற அந்த மருந்தில் வல்லாரை, பிரம்மி, அரிசி திப்பிலி, தூதுவளை, விஷ்ணு கிரந்தி என்ற மூலிகைகள் எல்லாம் அடங்கியது. பலர் நான் பிராமியை பற்றி பேசினா உடனே இப்ப என்ன பண்ற, எதா இருந்தாலும் கூகுளில் போய் தேட வேண்டியது, அமேசான்ல போய் தேட வேண்டியது. உடனே பிராமி என்று போட்ட உடனே அமேசான்ல இருந்து வாங்கி சாப்பிட்டேன்னு ஒருத்தர் வந்து என்கிட்ட நின்னார். அங்கே தருவது தனி பிரம்மி மூலிகையினுடைய சூரணம். நாம் உருவாக்கி இருக்கிற பிராமி இருக்கிறது, அதிலே வல்லாரை, பிரம்மி, அரிசி திப்பிலி, தூதுவளை, விஷகிரந்தி இத்தனை மூலிகைகள் அடங்கிய பிராமி. இதை புரிஞ்சுக்காம அன்பு கணபதி சொன்னார், நான் பிராமியை வாங்கி சாப்பிட்டேன், எனக்கு ஒன்றும் பலன் தெரியலன்னா அது என்னுடைய தவறு அல்ல, நீங்கள் புரிந்து கொள்ள தவறு இதனுடைய தவறு. அப்போ பிராமி என்பதும் இந்த பிரம்மி சூரணமும் ஒன்று அல்ல என்று நான் சொல்லுவது அன்பு பார்மாவினாலே தயாரிக்கப்படுகிற ஒரு தயாரிப்பு. நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன், அன்பு பார்மாவினுடைய அத்தனை தயாரிப்புகளிலும் என்னுடைய படம் இருக்கும். சயின்டிபிக் சித்தர் டாக்டர் அன்பூஸ் என்று எழுதப்பட்டு இந்த வட்ட வடிவமான ஒரு சாப்பாடு சொல்லும் இல்லை சீல் மாதிரி என்னுடைய படம் இருக்கும். அதுதான் அன்பு ஃபார்மாவில் தயாரிக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதை விட்டு எதையாவது வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்க தான் சொன்னீங்கன்னு எம்பேரை போட்டு மெல்லாதீங்க. அப்போ இந்த பிராமி என்கின்ற மெமரியப் என்கின்ற தயாரிப்புகள் மங்கி போகிற நினைவாற்றலை சீர் செய்ய வல்லவைகள், நினைவாற்றலை மேம்படுத்தக்கூடியவைகள். இது எந்த மாதிரியான எந்த வகையான நினைவாற்றல் குறைபாடாக இருந்தாலும் நீங்கள் என்ன மருந்து எடுத்துக்கொண்டாலும் இதை கூட எடுத்துக்கோங்க, ஒரு கெடுதி வரப்போறதில்லை. ஆனால் இது ஒன்று மட்டுமே போதும், வேறு மருந்துகள் தேவையில்லை. உங்கள் நினைவாற்றலை சீர்தூக்கி கொடுத்து விடும். இது சித்தர்கள் சொன்ன வாக்கு,
இது பொய்க்காது. நன்றி, வணக்கம்.